காய்ஸ் நான் ரேர் ஓமிகா வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் ஏன் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரீசன் என் ஸ்வீட் ஹார்ட், ஐ மீன் இந்த ஸ்டோரியை ஸ்டார்டிங்கில் கேட்டாங்க இல்லையா, அவங்க செம்ம கன்னில் இருக்காங்க என் மேலே. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில இடத்துல எடிட்டிங் இருக்காது, ஸோ மன்னிச்சிக்கோங்க. என்னோடய பிஸி ஸ்கெடியூல்னால் என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையை என்னை மன்னிச்சு விட்டுருங்கோ. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, டேக்கு கிளவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா 2 பேத்துக்குள்ளே தான் சண்டையாக மூட்டி விட்ருவேன். ஏக்கா இப்படிலாம் கேரக்டர்லாம் சேஞ்ச் பண்ணாதீங்க, அவங்க கேரக்டர் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. ஆக்சுவலாக இது என்னோட இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தாங்க, ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணிக்கிற வேண்டாம், ஓகேவா? அண்ட் இன்னொன்று சொல்ல விருப்பப்படுறது என்னவென்றால் ஒன்றுமில்லை. ஓகே, கதைக்குள்ளே குதிச்சிடலாம் வாங்கடா. உங்களோட ஸ்வீட் ஸ்மைலோட வி எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருந்தாருன்னு சொல்ல இல்லையா? ஸோ அவர் இன்னமும் உடச்சிட்டே தான் இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் அவர் கண்ணாடியிலே தூக்கி எறிகிறாரு. ஸோ அந்த கண்ணாடி அப்படியே துண்டு துண்டாக சில்லியாக நொறுங்குது. இப்படி சில்லியாக நொறுக்கிட்டியடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த நிலமையில். அந்த கண்ணாடியோட ரேட் வெறும் 1.5 லட்சம் ரூபாய். ஓகே, அந்த கண்ணாடி உடஞ்சதில் திடீர்னு அதுலேருந்து ஏதோ ஒரு சில ஃபேஸஸ்லாம் வெளியே வருது. ஸோ அந்த ஃபேஸஸ்ன்னு சொல்கிறத விட பியோட ரிஃப்ளெக்ஷன் கூட சொல்லலாம். அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னால் உன்னோட கோவத்தை இந்த மாதிரி கண்ணாடியிலையும் இந்த மாதிரி பொருட்களில் மட்டும்தான் காமிக்க முடியும். ஒன்று சொல்லட்டுமா வி, ஆக்சுவலாக நீ வெறும் யூஸ்லெஸ், நான்ஸ்லெஸ், வேஸ்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வளரிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் பேசுகிறத பார்த்து வீக் இன்னும் கொஞ்சம் ட்ரிகர் ஆன மாதிரி அவ்வளோ கோவம் வருது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கரில் இன்னும் கொஞ்சம் கோவமாக அந்த கண்ணாடியை போட்டு உடைக்கிறாரு. ஸோ அது மல்டி பேஸஸாக இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரோக் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் டக்குன்னு அது ஒரு பிம்பம் மாதிரி ஆகிட்டு, அது இத்தனை நாள் என்னை பூட்டி வச்சுருந்தேன், ஸோ இன்றைக்கி தான் எனக்கு விடுதலை கிடச்சிருக்கு, ஸோ அப்படி என்ன ஒன்றுக்குள்ளே ஏற்றுக்கோ, தென் அதுக்கப்புறம் நீ கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ பேசுது. ஸோ வி இதுக்கு மேலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு, ப்ளீஸ் நான் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முட்டி போட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு திடீர்னு. வி, இந்த மாதிரி நீ என்கிட்ட குழந்தைத்தனமாக ஆக்ட் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்தலாம் நினைக்கிறியா? போன டைம் ஏமாந்த மாதிரி அந்த டைம் ஏமாற மாட்டேன். இந்த டைம் உன்னோட பாடியை நான் கண்டிப்பாக எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்குள்ளே வர ட்ரை பண்ணுது. அவர் கண்கள் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்குது, அங்கிட்ட இங்கிட்டோம். ஐ மீன் வியோட கண், ஐ மீன் இந்த இடத்துல நான் விங்கிறது ஒரிஜினல் வியை சொல்கிறேன், அந்த டூப்ளிகேட்டாக இமேஜினரியாக இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வந்து டேன்னு வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போ தான் கன்ஃபியூஷன் இல்லாமல் போகும். உன்னோட அழகான கண்கள் எதை தேடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாய்ஸே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு பக்கத்தில் வர செகண்டில் திடீர்னு வியோட கழுத்தில் யாரோ ஒன்று இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான் உள்ளே வந்து டக்குன்னு எண்டி கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷனை தூக்கி வியோட கழுத்திலே சொருகுவார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜினேஷன் ஃபேஸும் ஐ மீன் டேவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுறாரு. ஸோ வி ஒரிஜினல் வி இருக்கார் இல்லையா, ஸோ வி வந்து ஜிமினை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டுடுறாரு. ஸோ ஜிமின் தான் வி அப்படியே கைத்தாளங்களை தூக்கி இப்போ பெட்டில் படுக்க போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்த அடுத்த செகண்டே நம்ம ஜின் தான் முன்னாடி நிற்கிறாரு. ஸோ அவரை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம வி ரொம்ப ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறாரு. என்னால் முடியல, இதுக்கு மேலே முடியலை அப்படின்ற மாதிரி. இந்த பார்வி இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே சொல்யூஷன் நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ப்ளீஸ் நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே தலையை அப்படியே அழகாக கோரி விடுறாரு. ஜிமின் அவன் வெளியே வர ட்ரை பண்ணானா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே லைட்டாக தலையசிக்கிறாரு. ஸோ பையன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு யாரோ காதுகளை வந்து ஆன்னு கத்துற மாதிரி இருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு பார்ப்பா, பக்கத்தில் ஒரு குட்டிச்சத்தம் மாதிரி ஒரு பையன் உட்காந்துருப்பான். யாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம், என் ஃபேஸை பார்த்தா தெரில, என்னோட இன்ட்ரடக்ஷன்லாம் பேர வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நீ யார்? குட்டிச்சத்தா மாதிரியோ என் பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்க? டேய் நீ தான்டா குட்டிச்சதான், என்ன பார்த்தா குட்டிச்சத்தன்னு சொல்கிற? 2 பேர்த்தோட ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும். ஸோ 2 பேருமே முடியை பிடிச்சிட்டு சண்டை செம்மையாக போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கிராணி தான் கூடுன்னு ஓடி வந்துட்டு, டே குட்டிச்சத்தான் என் பேத்தி தலையிலேருந்து கையை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு கையை விளக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் ஏய் தாய் கிழவி ஓரமாக ஒதுங்கி போயிரு, வயசான காலத்தில் இந்த மாதிரிலாம் விளாடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் ரொம்ப திமுறை பேசுவான். ஸோ இது வயனுக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும். ஸோ அவன் சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம வயன் நல்லா பிடிச்சி மாட்டி ஆஞ்சு விட்டுருவான் அந்த குட்டி பையன் மாண்டையை பிடிச்சி. இப்போ 2 பேர் மட்டும் நீங்கள் சண்டையை நிப்பாட்டலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சோறே கிடையாது இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே, ஐ மீன் இது சொன்னது யார் அப்படின்னா நம்ம ஜின்னு தான். வயனும் அந்த பையனும் திருன்னு முழிப்பாங்க. சோறு முக்கியமாக சண்டை முக்கியமாக, நமக்கு சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானு கேட்டால் நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? அப்போ எனக்கு பசிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறது அவங்க 2 பேருமே சூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ உங்களுக்காக வேணா இவளை மன்னிச்சு விட்டுறேன், டேய் நீ என்னை மன்னிச்சு விடுறது, நான் தானே உன்னையும் மன்னிச்சு விடணும். இப்போ திரும்பியும் சண்டையை ஸ்டார்ட் பண்ண போவாங்க. பட் அந்த செகண்ட் 2 பேர் தலையிலையும் நல்லா ஒரு டங்குன்னு ஒரு அடி விழும். வேறு யாரும் இல்லை, நம்ம ஜீன் தான் செப்பல் வச்சு, ஐ மீன் பிங்க் கலர் செப்பல் வச்சு 2 பேர் தலையிலையும் டங்குன்னு போட்டிருப்பாங்க. இனிமே 2 பேர் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான், நான் சோறு கிடையாதுன்னு சொல்லவே மாட்டேன், கன்ஃபார்ம் கட் பண்ணிடுவேன். 2 கியூட்டிஸுமே ஆளுக்கு ஒரு மூலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிடுவாங்க. எனக்கு சோறு தாண்டா முக்கியம், சோறுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஒயின் ஓனா கிட்ட எதுக்காக சண்டை போட்டேன்? அம்மா நான் சண்டையே போடலை,
உண்மையை மட்டும் சொல்லு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், சொல்லு. பின் என்னம்மா பண்ணி மாதிரி ஏன் பெட்டில் ஏறி படுத்து தூங்கிட்டு இருந்தா கோவம் வருமா வராதா? அதனால தான் பிடிச்சி கத்துனேன், வேற ஒன்றும் பண்ணலை. உன்னை திருத்தவே முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நெஜன்னு நல்லா காதை பிடிச்சி திருக்கி விட்ருவாங்க. உன்னை திருத்த முடியாது, ஆனால் உன் காதை திருக்க முடியும் அப்படின்னு. இந்த க்யூட்டான சினரியோ பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீ இன்னும் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போயிடுவார். ஹைஜின், உனக்கு இந்த ரூமை பற்றி நல்லா தெரியும்ல? தனியாக மட்டும் படுத்திருந்தேன் அப்படின்னா காலை பிடிச்சோம் அப்படியே இழுத்துட்டு தரன்னு போயிடும் பேய், தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடுலேஷன் டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க ஜின்னு. ஸோ இதை கேட்டவுடனே பேயை விட பெரிய பேயை நான் அசால்ட்டாக சமாளிச்சிட்ருக்கேன், அந்த பேய் தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே யாரை பேய்ங்கிற அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ என்ன உங்கள் கூட வரணும் அவ்வளோதானே, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக அந்த ஹைஜின் வந்து அந்த கூடயே போயிடுறான் ஜின்னோடையே. ஸோ எனக்கு தான் இங்கே இல்லை அந்த பேய்ங்கிற வேர்டை அடுத்த நிமிஷமே அப்படியே ஜர்க்காகி அதே இடத்துல நின்றுட்டுருப்பா. ஸோ கிராணி தான் அதெல்லாம் இல்லை, சின்ன பையனை பயன்படுத்தணும் அப்படி சொன்னாங்க, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிராணி சமாதானப்படுத்துறாங்க. ஸோ ஏதோ ஒரு லைட் ஆறுதலோடு அப்படியே போர்வையை மட்டும் இழுத்து மூடிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஹைஜினை பற்றி லைட்டாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். ஹலோ, என்னை பற்றி யாரும் இன்ட்ரடக்ஷன்லாம் தர வேண்டாம், என்னை பற்றி நான் மட்டும் தான் சொல்லுவேன். ஹாய், என்னோட பேர் ஹைஜின், சாரி வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் ஹைஜின். நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன், ஆனால் என் அம்மாவை தவிர, என் அம்மா பேயை தவிர வேறு யாருக்குமே பயப்பட மாட்டேன். ரெண்டாவது, எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எதுக்கெடுத்தாலும் எதையாவது உடச்சிட்டே இருப்பார், எங்கள் அம்மா திட்டு வாங்கிட்டே இருப்பார். அண்ட் இவங்க 2 பேருமே பிஎல் கப்பல், அவங்க வந்து என்னை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்கு 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அப்பப்போ நிறைய சேட்டை பண்ணுவேன், ஏன்னா நான் தான் குழந்தை ரூபத்தில் இருக்கிற குட்டி சாத்தானாச்சே. எனக்கு தூக்கம் வந்துருச்சு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜின் தூங்க போயிடுறாரு. ஸோ அவரோட சீன்ஸை இங்கே கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு காலையில் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம தான் ஆஃபீஸ்க்கு ரொம்பவே பாருன்னு கிளம்பிக்கிட்டு இருக்காரு, ஈவன் அவர் ஃபுட்டு கூட எடுக்காமல். ஸோ இதை ஜின்னு நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ இந்த மாதிரி உன்னோட ப்ராப்பராக உன்னோட இது எதுவுமே பண்ணலை அப்படின்னா அவன் வெளியே வந்துடுவான். எவன் வெளியே வந்துடுவான் அப்படின்னு ஒயன் வேறு கேட்பா. ஸோ அந்த குட்டி பையன் ரத்த காட்டேரி வந்து உன் கழுத்தை பிடிச்சி கடிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனும் டைலாக் மாடுலேஷன் மாதிரி பேசுவான். ஸோ ஏன்டா காலங்காத்தாலே எனக்குன்னே வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹைஜின் பயமுடுத்தாது, அவள் பாரு எப்படி பயந்துருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு வர ஸ்மைல் பண்ணிகிட்டே சிரிச்சிட்டே இருப்பார் ஒயினோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு. ஸோ ஹைஜின் வியை பார்த்தோன்னே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஓடி போய், அங்கிள் இந்த குட்டிச்சாத்தான் வீட்டில் இருக்கிறனால தானே நீங்கள் எங்கள் ஊருக்கே வரதில்லை, அண்ட் நீங்கள் என்னை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பவுட் வைக்கிறான் அந்த பையன். ஸோ இதை பார்த்துட்டு அழகாக க்யூட்டாக அவர் கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாட்டா செல்லம் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையில் ஆகிட்ட ரப் பண்ணுறாரு. அழகாக பாக்ஸி ஸ்மைல் பண்ணுவார். ஸோ பண்ண அடுத்த செகண்ட் அங்கே ஒயனுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டில் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லைடா, இவன் நம்மளை பார்த்து மட்டும் இந்த ஸ்மைல் பண்ணவே மாட்டான், எப்போ பார்த்தாலும் நம்மளை மட்டும் பார்த்தா மட்டும் இஞ்சித்தனை குரங்கு மாதிரி பேச வச்சுக்குவான். ஆனால் அங்கே பாரு குழந்தைய பார்த்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறான்னு. இந்த ஸ்மைலுக்கு ஒரே ஒரு ரீசன், நான் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், கூடி சீக்கிரம் எப்படியாவது அவன் மனசில் இடம் பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே அவள் பேசிகிட்டு இருப்பா. குறுக்கு அந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வியோட ஃபேஸ் அப்படியே பிடிச்சி இழுத்து வச்சுட்டு, மாமா அந்த குட்டிச்சத்தனை பார்க்காதீங்க, ஏன் அவள் கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது, கண்ணு போட்டுற போகுது, அப்புறம் உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், ப்ளீஸ் மாமா பார்க்காதீங்க அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃபேஸ் அப்படியே இறுக்கி வச்சுக்கிடுமா. ஹலோ, என் கண்ணு பட்டலாம் ஒன்றும் ஆகாது, உன் முண்டைக்கண்ணு பட்டால் தான் ஏதாவது ஆகிடும், போடி முண்டைக்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திட்டி விட்டுட்டு போயிடுவான். ஸோ ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வரும். இங்கே பாரு, நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன், ஹைஜின் எத்தனை வாட்டி சொல்கிறது, பெரியவங்களுக்கு மதிப்பை கொடுன்னு கேட்கவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வேறு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஹைஜின் அப்படியே அழுகிற மாதிரி போயிடுவான். அம்மா, நான் பெரியவங்களை பார்த்தா கண்டிப்பாக மதிப்பு கொடுப்பேம்மா, ஆனால் அவள் தான் எனக்கு பெரிய மாதிரியே தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு திரும்ப நாட்டி பயம் ஓடிடுவான். ஸோ இதுக்கு மேலே ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவர் அப்படியே வாய் விட்டு சிரிச்சிட்டே இருப்பார். ஸோ எனக்கு அப்படியே கோவம் தான் வரும். இப்போ இந்த சிரிப்பை பார்க்கும்போது எனக்கு கோவம் தாண்டா வருது, அப்படியே 4 குத்து விடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சரி புலம்பிகிட்டு இருப்பா. ஸோ ஓகே இந்த போதும், சீக்கிரம் கிளம்புங்க, ஆஃபீஸ்க்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம், அம்மா எனக்கு போர் அடிக்கு, நான் என்ன பண்ணேன், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், அதான் எனக்கு பெரிய நிம்மதி, ஸோ 17 என் கூடிய வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் இந்த பையனை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹைஜின் இல்லை நான் அந்த குட்டிச்சத்தனோட போகிறேன், ஏன்டா இல்லை அவள் கூட கொஞ்சம் டைம் பாஸாக இருக்குது, அவளை வச்சு நல்லா கலாய்க்கலாம் மம்மி, பாருங்களேன் பேச பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஸோ அவள் காண்டில் கத்துவா, இன்னொரு மாதிரி என்னை ஏதாவது பண்ணன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொண்டே பிடிப்பேன்டா, குட்டி பையன் பார்த்தா நானும் போனால் போதும் ஒவ்வொரு வாட்டி விட்டுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. ஸோ இப்போ தான் ஜின்னுக்கு ஒரு மாதிரி இதாகும். ஸோ அவர் சைக்காட்ரிஸ்ட்டு. ஸோ அவர் என்ன கேட்பார், ஒயன் உனக்கு எதுவும் பிரச்சனையா, இல்லை நீ எதுவும் ஹாஸ்பிட்டல் வரியா, என்னதை
ஒன்றும் இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அந்த இடத்த விட்டு நைஸாக எஸ்கேப் ஆயிடுவார். வியும் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்கும்போது மாமா என்ன கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஃபேஸை வைப்பா. இவ்வளோ நேரம் ராட்சசி மாதிரி கற்றுனா இப்போ க்யூட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவார். அவர்கிட்ட போகும்போது கேட்பார், உனக்கு எதுவும் மல்டிபிள் டிசார்டர் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்து கேட்டோன்னே, மாமா எனக்கு என்ன அப்படிலாம் ஒரு நோய் கிடையாது, ஓகேவா, நீர் வேறு கலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிகிட்டே இருப்பா. ஸோ வேர்ட்ஸே கொஞ்சம் அப்படி அவளோட ஒவ்வொரு வேர்ட்ஸுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவள் வில்லேஜ் கேர்ள் இல்லையா, என்ன தான் வில்லேஜாக இருந்தாலும் காலேஜில் டாப்பர் அவள் தான். ஓயின் உனக்கு எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு உடனே கால் பண்ணு. ஆனால் நீங்கள் அன்றைக்கி கால் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்க. அது அப்போது நீ வந்து பெரிய பொண்ணுன்னு நினச்சேன், இப்போது நீ ஒரு குழந்தைன்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பார் அந்த இன்சிடெண்ட்டை நினச்சிட்டு. ஆமாம் நீங்களும் எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்வா. நீங்கள் பாரு, ஓகே சேஃப்டியாக காலேஜ் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் வழி அனுப்பி வைப்பார். ஸோ இந்த இன்ட்ராக்ஷனை பார்த்துட்டு இந்த சீனரியை பார்த்துட்டு ஜேகே இதெல்லாம் செம்ம பொசசிவாக வரும். அவருக்கு ஒரு கோவம் வரும். கண்ட்ரோல் ஜேகே கண்ட்ரோல், இது உனக்கான நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாவார். அப்புறம் மீட்டுக்கு ஒயின் கூட நல்லா ஜாலியாக என்டர்டைன் பண்ணி பேச ட்ரை பண்ணுவார். நல்லா ஃப்ரெண்டாக அவளும் மதிச்சு ஜேகேவோட நல்லாவே இன்ட்ராக்ட் ஆவா. ஜேகேவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஃப்ரெண்டாக மட்டும்தான். லஞ்ச் பீரியடு, ஸோ அதனால் கிராணி கால் பண்ணுவாங்க. ஒயின் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? கிராணி நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்கவே வேண்டாம், நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், நான் கன்ஃபார்ம் செஞ்சிடுறேன். என்ன ஹெல்ப்பு? உங்கள் மாமா வீட்லேயே ஃபுட்டை வச்சுட்டு போயிட்டான், ஸோ அவன் வெளியும் வாங்கி சாப்பிட மாட்டான், ஸோ அவனுக்காக நீ கொண்டு போய் கொடுத்துட்றியா? ஓகே கிராணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் பாஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவார். ஸோ ஜேகேக்கு இது தெரிஞ்சிருக்காது. அவர் ரெஸ்ட் ரூம் போயிருப்பார். ஒயின் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா ஜேகே கிட்ட, சொல்லாமல் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருப்பா. வீக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் நல்லாவே கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்கோம், மீட்டிங் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஜெனி மீட்டிங் போடுற மாதிரி தெரில, அவள் கடலை போட்டுட்ருக்க மாதிரி தெரியுது. நான் ஜெனினா பிளாக் பிங்க் ஜெனி கிடையாது காய்ஸ், ரேண்டமாக பிக் பண்ணது மட்டும்தான். பேசுகிறது ஒன்று கூட ஜெனி காதில் விழுந்திருக்காது. ஸோ அவள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பானா, என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறான், எந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கான், அவனோட ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நோட் பண்ணிகிட்டே அப்படியே யா அப்படின்னு மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாள். ஸோ இதெல்லாம் ஒயின் சைடு நின்று பார்த்துட்டே தான் இருப்பாள். ரிசப்ஷனிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், சார் கொஞ்சம் மீட்டிங்கில் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நல்லாவே தெரியுது அங்கே சார் செம்ம மீட்டிங்கில் பிஸியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே சொல்லுவான் ஒயின். ஸோ எனக்கு என்னமோ மீட்டிங் மாதிரி தெரில, அவங்களுக்குள்ளே என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்டா தேவையில்லாமல் அஸ்கி வாய்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்க, சதிக்கலை, சும்மாவே வாய்ஸ் கேட்க முடியாது, நார்மலாக பேசி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எப்படி இங்கே வந்த? நான் வந்தது ரெண்டாவது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு உன் மாமா பாரு, உன் மாமா எனக்கு என்னமோ வந்து அந்த ஜெனி நியூஸ் தூக்கிட்டு போயிடுவானோன்னு தோணுது. நான் அதங்கப்படுறது ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் நீ என்னை விட அதங்கப்படுற மாதிரி தருதே. பிறகு நீ எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்ப, நீ சரியான கஞ்சாம்பட்டியாச்சு, ஒரு பைசா கூட நகட்ட மாட்டேன். டேய் என்னை டோட்டலாக டேமேஜ் பண்ணாதடா, என்கிட்ட பைசா இருந்தால் வாங்கி கொடுத்துருவேன்டா செல்லம். நிறுத்து, உங்கள் அப்பன் புத்தி அப்படியே உனக்கு இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அப்பனும் அப்படி தான், நீயும் அப்படி தான். அந்த சுயநலவதியை பற்றி இப்போ எதுக்கு ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மாடுலேஷன் திடீர்னு சேஞ்ச் ஆகுது. அவளோட வாய்ஸில் ஒரு கோவம் தெரியுது. ஸோ இப்போ தான் அந்த குட்டி பையனை நோட் பண்ணுறான். இப்போ எதுக்கு தேவையில்லாமல் நீ கல்ல மாதிரி கணிச்சிட்ருக்க? டேய் எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே இல்லைடா, விடுறா. எதுக்குடி டீன்னு சொல்லாதடா, உன்னை அவனுக்கு அக்காடா. ஸ்டாப் பண்ணு, அங்கே பாரு ஜெனி வியோட கையை பிடிக்கிறோம் பாரு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஷாக்காக அந்த சைடு திரும்பி பார்ப்பா. ஆமாம், வியை வந்து தொட்டு பேசிகிட்டு இருப்பா. இங்கே பாரு நீ வேஸ்ட்டு ஒயன், உங்ககிட்ட உட்காந்து கடலை போடுறதுக்கு அந்த ஜெனியை கிட்ட போய் கடலை போட போகிறேன். அப்போ தான் அந்த அக்கா எனக்கு அம்மா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டி போய் ஓடலான்னு பார்க்க. அடேடி நில்லுடா, போகாதடா, உனக்கு நான் தான் ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், நான் தான் மேரேஜ் பண்ண போகிறேன், உனக்கு தெரியும்ல. நீ அப்படி சொல்கிற, எனக்கு என்னமோ மாமா பாரு, உங்கள் அப்பன்ட்ட போய் என்ன சொல்ல போகிறான் தெரியுமா, மாமா உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்ல போகிறான். எதுக்கு எப்படி சொல்ல போகிறாரு? மாமாவுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக இப்படி சொல்லவே மாட்டார். இரு, உங்கள் மாமா மாதிரியே சொல்லி காமிக்கிட்டுமா, இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குட்டி பையன் அப்படியே மாதிரியே பேசுகிறான். ஜேகோப் இங்கே பாரு, உன்னோட பொண்ணு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, உனக்கே தெரியும் உன் பொண்ணுக்கும் எனக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, ஈவன் 10 years இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அப்பாவும் டிங்கின்னு மாண்டி ஆட்டிட்டு, ஓகே என் பொண்ணுக்கு நான் வேறு பையனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அன்றைக்கி வியும் ஜெனியோட போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. டம் 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 டம்மரே டம்மரே அப்படின்னு சொல்லி கொட்டெல்லாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் க்யூட்டாக சொல்ல கலாச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஸோ அவன் அந்த இடத்த விட்டு விறுவிறுன்னு எந்திரிச்சு போகிறா. ரூமை கூட தட்ட மூடாம மாட்டா, பாட்டுக்கு ரூமை ஓப்பன் பண்ணிட்டு விறுவிறுன்னு உள்ளே போவா. ஸோ உனக்கு மேனஸே இல்லையான்னு சொல்லிட்டு ஜெனி வேறு கத்திட்டு இருப்பா. பட் அவள் கண்டுக்கவே மாட்டா. வியோட லேப்பில் போய் அப்படியே ஸ்டைலாக உட்காந்துட்டு, என்னம்மாம்மா ஏசி போட்டு உங்களுக்கு இவ்வளோ வேர்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சிஃபை வச்சு ஒயின் அப்படியே நெத்தி துடைச்சி விட்டுட்ருப்பா. வீக்கு அப்படியே அட்டர் ஷாக் ஆகும், அவருக்கு அப்படியே பயமாகும். ஏன்னா ஒயின் அப்படியே உட்காந்துருக்கிற
இடம் வேறு மாதிரி இடம். ஸோ இவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஜெனி ஒரு சைடு பேனு பார்த்துட்டு டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு பெஞ்சை தட்டிட்டு ஏய் லூசா நீ யார் நீ மது எந்திரிய உனக்கு என்ன கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு திட்டிட்டு காட்ஸ் யார் இவ்வளோ வெளில விட்டீங்க இவ்வளோ தூக்கி வெளியேறிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒயன்பியோட லேப்ல இருந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார்? சாதாரண கிளைண்ட் தானே, ஓவரா சீனை போட்டுட்ருக்க, என் மாமா தொட்டுலாம் பேசிகிட்டு இருக்க, அந்த நான் யாருன்னு தெரியுமா? என்ன வெளியேறின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கம்மான் உன்கிட்டலாம் எனக்கு பேசுறது கூட எனக்கு விருப்பமே இல்லை, ஆளாக்கு மாதிரி இருந்துட்டு இன்னும் தெனவாட்டா பேசிகிட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கொஞ்சம் ரூடாகவே சொல்லுவா. ஸோ இதுக்கு மேலே ஒயினுக்கு பொறுமை இழந்துருவா. ஸோ அவளும் செம்மையாக கத்துவா, ஹே நான் யாருன்னு தெரியுமா? வியோட ஃபியான்சி, ஐ மீன் நான் தான் இந்த கம்பெனியோட ஓனர், நான் இடமே தெரியாத அளவுக்கு உன் கம்பெனி அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் இப்படி டைலாக் மாசாக பேசிகிட்டு இருப்பா. ஸோ ஜெனிக்கு ஒரு லிமிட்டில் இருக்க முடியாது. ஸோ அவளும் பதிலுக்கு ஏதாவது பேசலாம்னு நினைப்பா. ஆனால் வி இதெல்லாம் நோட் பண்ணுறான் அப்படிங்கிறது ஜெனி நோட் பண்ணிவிட்டு ஸோ அவள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, ஓ நீ தான் அந்த குட்டி பொண்ணா, ஐ மீன் வி உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான், எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்குது, ஸோ அவளுக்கு நான் பேபி செட் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதனால் நீ மீட் பண்ண முடியாது பேச முடியாது அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். இப்போ தான் பார்க்குறேன் நீ உண்மையுமே க்யூட்டாக தான் இருக்க, ஆனால் பேச்சு தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்யூட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவள் காது கிட்ட போயிட்டு ஸ்டே வர் லிமிட் பிச். ஒயின் இந்த வேர்டை கேட்ட உடனே அவளுக்கு ஏதோ தலை செம்மையாக வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே பாஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நிறைய கேர்ள்ஸ் அவளை நீ நடத்த கட்டவ, நீ சரியில்லாதவ, நீ ஒரு பிச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவள் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஒயின் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜெனியை பிடிச்சி ஒரு தள்ளுவா. ஸோ ஜெனி அப்படி சுருண்டு போய் அங்கே டாப்பில் போய் விழுந்து ஒரு கண்ணாடியிலே போய் அடிச்சிரும். அவன் மண்டியில் நல்லாவே ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் வி நோட் பண்ணிட்டு செம்ம கண்டாயிருவார். ஒயனுக்கு இதெல்லாம் பத்தாது அப்படிங்கிற மாதிரி அவள் ஜெனியோட பக்கத்தில் போயிட்டு அவள் முட்டியை டைட்டாக இழுக்கி பிடிச்சிட்டு சவுட்லேயே 4 பல்லார்னு அரைஞ்சிட்டு இன்னொரு முறை ஏதாவது இந்த மாதிரி பேசினேன்னு வச்சுக்கோயேன் உன்னை கொன்றுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஸோ வி இதெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு இதுக்கு மேலே காண்டாயிருவார். ஒயன் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நீ உன்னோட லிமிட்டை மீறி பேசிட்ட ஒயன், நீ நடந்துக்கிட்ட விதமும் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் உன்னோட ஃபேஸை பார்க்கும்போது இன்னசென்ஸ் தான் அதிகமாக இருக்கும். நான் ஒவ்வொரு டைமும் பேபி மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணேன், பட் நீ ஒரு பிச் மாதிரி நடந்துட்ட, நீ மாட்டுக்கு வந்து மடியில் உட்கார்ற மேனேஜே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வி சொன்ன அடுத்த செகண்ட் ஒயன் அப்படியே ஹார்ட் ப்ரோக் ஆகிடுவா. நான் எந்த ஒரு வார்த்தையை கேட்கக்கூடாதுன்னு நினச்சனோ அந்த வார்த்தையை திரும்ப கேட்டேன், அது யார் வாயிலிருந்து கேட்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவர் வாயிலையும் நான் கேட்டுட்டேன், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒயின் வந்து நூடுல்ஸ் ஆகி அப்படியே உடஞ்சி கீழே விழுகுவா. ஸோ அந்த டயத்தில் ஜேக்கோப் இதெல்லாம் கேட்டு டக்குன்னு வந்து ஒயினை பிடிச்சிருவாரு. ஒயினை நல்லா பார்த்துக்குவேன்னு நினச்சி தான் உன்கிட்ட ஒப்படைச்சேன், ஆனால் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோப் போய் வீயை போய் நல்லா ஒரு குத்துவார் வாயிலேயே. ஸோ வீக்குமே லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம ஒயன் தான் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு சுயநலவாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மூவ் பண்ணி போயிடுவா. ஸோ இப்போ 2 பேரும் சண்டை நிப்பாட்டிட்டு ஒயனுங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே தேட ஆரம்பிப்பாங்க. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கோப் பேர் பட்ஜெட் எல்லாம் பேசிட்டு தேட ஆரம்பிப்பார். வீக் அவ்வளோதான் அப்படியே ஹார்ட் பீட்டில் ரொம்பவே ரைஸ் ஆகும், ஐயோ நம்மளால் இது ஆகிடும் ஒயனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருமே ஒயனை தேடிட்டே இருப்பார். நல்லா சரக்கடிச்சிட்டு நம்ம ஒயின் அப்படியே உழம்பிக்கிட்டே இருப்பா. ஸோ அந்த டயத்தில் ஜேகே வந்துடுவார். நீ இங்கே தான் இருக்கியா, அப்பா இப்போ தான் எனக்கு கால் பண்ணார், உன்னை காணன்னு எவ்வளோ நேரம் தேடினேன், டேய் நீ தானே அந்த பொறுக்கி, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, என்னை ஸ்கூல் டயத்தில் நீ தானே ரேப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பா. ஒயின் இல்லை அது நான் இல்லவே இல்லை ஒயின் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, வா இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பாரு. பட் நம்ம ஒயின் என்ன பண்ணுவா அப்படின்னா ஜேகே கையை பிடிச்சி இழுத்துட்டு லெப்லாக் பண்ணிடுவா. ஸோ இது ஜேகே எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். பட் ஒயின் வந்து ஜேகே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இதெல்லாம் இந்த சீரியோ வி பார்த்துட்டு செம்ம காண்டாகிட்டு இருப்பார். ஒயினை பிடிச்சி வி ஒரு சைடும் ஜேகே ஒரு சைடும் இழுத்துட்டு இருப்பாங்க. இங்கே பாரு ஒழுங்கா என்னோட வழியில் வராத செம்ம காண்டில் இருக்கேன், நான் என் கோவத்தை ஃபுல்லாக உன் மேலே இறக்கிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு டைலாக் விட அதுக்கு ரிப்ளை வந்து இங்கே பாரு அதுதான் நானும் உனக்கு சொல்கிறேன் தாத்தா, ஒழுங்காக வயசான காலத்தில் என்கிட்ட எல்லாம் விளையாடாதீங்க, அப்படியே ஓரமாக போய் உட்காந்துக்கோங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏஜை வேறு மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ வீக்கு இதுக்கு மேலே பொறுமை இருக்காது. இன்னால தாண்டா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒயனுக்கு இழந்தேன், இந்த தப்பை நான் திரும்ப பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு மாடுலேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஐ மீன் அவரோட கேரக்டர் டக்குன்னு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. பொட்டுன்னு போட்டால் நீ பட்டுன்னு போயிடுவேன் அப்படின்னு ஃபாஸ்ட் டைலாக் பேசிட்டு டக்குன்னு கன் எடுத்து ஜேகேவோட ஹார்ட்லேயே குறி பார்த்து டக்குன்னு சுட்டுருவார். ஸோ ஜேகே இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்திருக்கும். ஸோ அவருக்கு என்ன ப்ராசஸ் பண்ணனே தெரியாது, அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துருவார். ஸோ இந்த சென்ஸ் இங்கே கட் ஆகுது. பட் ஒயினை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்துட்டு போவார். ஒயினுக்கு அப்படியே ஷாக்லேயே பார்த்துட்டு மாமா உங்களுக்கு என்னாச்சு மாமா ஜேகே பாவம் மாமா விழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவள் தண்ணி அடிச்சிருந்தாலும் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஒயினை பிடிச்சி இழுத்துட்டு கார்க்குள்ளே தள்ளி விட்டுட்டு
சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி போய்கிட்டு இருப்பார். ஒயின் கேட்டுகிட்டே இருப்பா. பட் வி எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டார். ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி சீக்ரெட் ஹவுஸ் மாதிரி வச்சிருப்பாரு. ஸோ அந்த ஹவுஸ்க்குள்ளே ஒயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பாரு. அந்த ஹவுஸே யாருமே இருக்க மாட்டாங்க. மாமா இது என்ன இடம் மாமா, எங்கே கூட்டு போயிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் மாமா சொல்லுங்கள் மாமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை மாமான்னு கூப்பிடாத, கால் மீ டேடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரொமான்டிக்காக ஒரு சைக்கோ மாதிரி பேசுவார். ஸோ ஒயினுக்கு அப்படியே அல்ல மாமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக் பின்னாடி போய்கிட்டே இருப்பாள். கட்டல்லையே போய் விழுந்துருவா. கரெக்டான பிளேஸில் தான் போய் விளையாண்டாயிருக்க பேபி கேர்ள், ஸ்டார்ட் பண்ணலாமா கேமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மிரிக்கோட ஒயின் பக்கத்தில் க்ளோஸாக வந்துகிட்டே இருப்பார். வந்துகிட்டே இருக்கும் போது ஒவ்வொன்றா அண்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ ஒயினுக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, மாமா நீங்கள் பண்ண போகிறத யோசிச்சுக்கோங்க, பல முறை யோசிச்சுக்கோங்க, காலைல அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துகிட்டே இருப்பாள். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட்டோ லைக்கோ பண்ணுங்கள், இல்லைனா வேண்டவே வேண்டாம். பிக்கஸ்ட் ப்ராப்ளத்தில் நான் மாட்டிக்கிட்டேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு. ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கூட வழி இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி நிலைமையில் நம்ம சொல்லக்கூடாது வெளியே. ஸோ அது மானக்கேடு. ஓகே, ஓட்டேரி நெறிகிட்ட இருந்தால் ஒய்ஃபை கடன் வாங்கி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோமே. அந்த ஓட்டேரி நெறிக்கிட்ட இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நெட்டு கேட்டேன். அவன் என் மூஞ்சியும் முகரையும் பார்த்தான். அதுலேயே புரிஞ்சிருச்சு, ஓகே இவன் தரமாட்டான் அப்படின்ட்டு. அந்த ஓட்டேரி நரி வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்வீட்டஸ்ட் பிரதர் தான். ஓகே கைஸ், யூடியூபராக இருந்துட்டு பைசா கூட இல்லைன்னு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் கைஸ் உண்மை என்னென்னா, நான் இன்னும் எலிஜிபிளே ஆகலை, மானிட்டேஷன் ஆகவே இல்லை. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் புண்ணியமாக போகும். ஓகே கைஸ், பை பாய்.